நான் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு சிஎம் பார்க்குறாருல்ல, நாங்களாம் ஓட்டு போடல, இதுக்கு தான் நன்றியா? இதுதான் நன்றியா? இதுதான் திராவிட மாடலா? சொல்லுங்கள். நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு போடல, நீ என்ன பண்ணணும்? என்னடா இது அணக்காப்பத்தில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, தலையொன்றுமா இல்லையா? நாளைக்கு எந்த மூச்சு வச்சு நீ ஓட்டு போட வருவேன், கேட்ப வருவேன்? இல்லை உன் ஆள் கட்சிக்கார யாராவது வருவானா? இதை ஈக்காக்கு தெரியாதா? ஈக்கா இருக்கார் ஒரு எம்எல்ஏ, எங்கள் தொகுதி எம்எல்ஏ, அவருக்கு தெரியாதுங்களா? ஒரு இடத்துல வந்து பார்க்கலாம்ல சார். ரோட்டில் போகிறவங்க ஐயோ பாவம் சொல்லிட்டு போகிறாங்க சார். பஸ்ஸில் போகிறவங்க பிலிசி பஸ்ஸில் போகிறவங்க ஐயோ பாவம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் ஓட்டு வாங்கிட்டு நீ உனக்கு அந்த ஆறுதல் இல்லையா? உனக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டு கூட என்னடா எதில் வந்து பார்க்கலாம் இல்லையா? சின்ன சின்ன குழந்தை வச்சுக்கிறாங்க சார். இவங்க அடுக்கு மாதிரி நீங்கள் கட்டுங்க. யாருக்கு கட்டுங்க? பிளாட்பாரத்தில் பதுக்கிறான் பார், கேகே நகரில். அவங்கள இருந்து விடுங்க, அது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். கட்டண வீடு கிடைக்கிறீங்க நியாயமாக? இது நாங்கள் சும்மா கட்டலையே, வரி பில்லு வச்சு தானே கட்டுறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வச்சு தானே கட்டுறோம். எங்களை போயிட்டு இந்த மாதிரி எடுங்க வச்சு சேர்த்துட்டு பாருங்கள், எவ்வளோ போலீஸ் பாருங்கள், போலீஸ் யாருங்க பாதுகாப்பு? அதை கேட்டதுக்கு எங்கள் லேடிஸ் எல்லாம் தலையை முடி பூச்சி ஈர்த்து போயிட்டு வண்டியில் ஏற்றி எடுத்து அடைச்சி வச்சுக்கிறாங்க சார். தலைமுடி பூச்சி ஈர்த்து போகிறான் சார் போலீஸ்காரன். தலைமுடி பூச்சி ஈர்த்து ஜாக்கெட்டை பூச்சி இருக்கிறான், அந்த மாதிரி புடவை பூச்சி இருக்கிறான். என்ன சார் நியாயம்?